கங்க்ராச்சுலேஷன். இது உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் படம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மேம். ஸோ நிறைய ஆல்பம் சாங் வந்து நிறைய ஹிட் ஆயிருக்கு, நிறைய யங்ஸ்டர்ஸ்ட்டு போயிருக்கு. இப்போ அப்கமிங்கில் பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி படங்களாக இருக்கட்டும், சூர்யா சார் படங்கள், நிறைய பெரிய படங்களாக பண்ணுறீங்க. ஆல்பம் சாங் பண்ணுறதுக்கும் படங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்சியேஷன் இருக்குது? சிமிலராக தான் இருக்குது. ஏன்னா லைக் இப்போது இருக்கிற டிரெக்டர்ஸ் அண்ட் எல்லாருமே வந்து ஃப்ரெஷ்னஸ் ரொம்ப விரும்புகிறாங்க. ஸோ அந்த ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினச்சா அது ரொம்ப அலோவ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒர்க் பண்ண அலோவ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அது அந்த டிஃப்ரென்ஸ் வந்து அது பிரேக் பண்ணுது. ரொம்ப லிபரேட்டிங்காகவும் இருக்கும், அட் த சேம் டைம் அந்த கதைக்கு ஏற்ற மாதிரியும் பண்ணுற மாதிரி இருக்கும். சிமிலராக தான் இருக்குது. அனிருத்துக்கும் உங்களுக்கு தான் இப்போ ஒரு காம்படிஷன் இருக்க மாதிரி. ஐயோ இல்லைங்க, அவரெல்லாம் நிறையா பண்ணிட்டாரு. நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். உங்களோட ப்ரேயர்ஸ் அண்ட் பிளெஸிங்ஸில் இன்னும் நிறையா நல்லா ஒர்க் பண்ணணுமே தவிர காம்படிஷன் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இன்னும் நிறையா இருக்குது. ஹலோ, ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி இருந்த மியூசிக் டைரக்டர்ஸ்க்குலாம் வந்து இந்த ட்ரெண்டிங் ப்ரெஷர் அப்படிங்கிறதே கிடையாது. பட் இந்த ட்ரெண்டிங்குள்ளே இப்போ மாட்டிருக்கீங்க. ப்ளஸ் ஆல்சோ பாட்டு மட்டும் இல்லாமல் பிஜிஎம்மும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு மியூசிக் டைரக்டர் இப்போ தான் வந்து ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது எப்படி இருக்குது? இல்லை, நான் ட்விட்டர்லேயும் இன்ஸ்டாலையும் இல்லை. ஸோ அதனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ப்ரெஷர் பஞ்சாயத்து இருக்காது மோஸ்ட் ஆஃப் த டைம். அண்ட் அதை வந்து இல்லை, கிரிட்டிசிசம் அதெல்லாம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். நானும் என்னென்னலாம் ஏதாவது சஜஷன்ஸு இந்த மாதிரி சொல்லுவாங்க, அது இப்போவே நல்லா அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நல்லா ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் அதையும் தாண்டி அது நிறையா டைம் சாப்பிடுதுன்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு விஷயங்களும். ஸோ அதனால் அது ரெண்டுமே இல்லை. நான் வந்து ஒரு டைப் பேட் ஃபோன் வச்சு தான் இப்போது ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் ஸ்டூடியோவில். ஸோ கம்யூனிகேஷன் ஒன்லி த்ரூ தட். எல்லாருக்கும் வணக்கம். ரியலி கிளாட் டு மீட் யூ. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் ஆக்சுவலி ப்ரெஸ் மீட்டில். அண்ட் ரியலி நர்வஸ் அண்ட் அட் த சேம் டைம் ஃபீலிங் ரியலி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் சூப்பர் டீம். நான் வந்து படம் ஃபுல்லாக பார்த்துட்டேன். ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் மேக்கிங் மோர் குட் மியூசிக். அண்ட் உங்களோட சப்போர்ட் உங்களோட ப்ரேயர்ஸில் இன்னும் நிறைய நல்ல மியூசிக் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஸோ கூட எனக்கு சப்போர்ட் பண்ணி கைட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் ஐ வுட் லவ் டு தேங்க் மை ப்ரொடியூசர்ஸ் சந்தோஷ் குருவிலா சார், தினு சார் அண்ட் தி என்டையர் டீம், தி அமேசிங் காஸ்ட். லைக் தேர் ஜஸ்ட் நான் படம் பார்த்ததுனால எனக்கு எல்லாருமே வந்து கேரக்டராகவே தெரியுறாங்க. இப்போது பயங்கர ஒரு இன்டெப்த்தான ஒரு ஃபிலிம் நினைக்கிறேன். ஸோ ஐ ஹோப் யூ ஆல் வில் லைக் இட் அண்ட் டூ வாட்ச் இட் ஆன் 26. தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.